சூடுபிடிக்கப் போகும் ஜனாதிபதி தேர்தல் களம். காலியில் இடம்பெற்ற கூட்டத்துக்கு பின் இந்த நாட்டிலே இருக்கின்ற பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மை கட்சிகளினதும் கட்சி தலைமைகளினதும் நிலைப்பாடு என்ன? வரலாறு காணாத மக்கள் பெருவெள்ளத்தை கண்டு எதிர்க்கட்சிகள் அச்சப்படுகின்றனரா? இந்த நாட்டிலே இருக்கின்ற ஊடகங்களின் கருத்து கணிப்புகளை எல்லாம் மீறி மக்கள் இதயங்களில் வாழுகின்றார் அதிபர் ரணில் விக்ரமசிங்க. இலங்கையின் சகல கட்சிகளினது மக்கள் பிரதிநிதிகள் ஒரே மேடையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு கைகோர்ப்பு. ரணில் விக்ரமசிங்க தேசத்தின் எதிர்காலம். காலி நகரசபை மைதானத்தில் இம்மாதம் 27ஆம் தேதி இடம்பெற்ற ஒன்றாக வெல்வோம் எனும் மாபெரும் கூட்டத்தில் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க தான் இந்த 9வது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக உத்தியோகபூர்வமாக மக்களுக்கு முன்னால் அறிவித்திருக்கின்றார். ஒரு தனி மனிதனாக ரணில் விக்ரமசிங்கவினால் எதை செய்ய முடியும் என்று சூளுரைத்த எதிர்க்கட்சிகள், கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சிகள் ஒன்றாக வெல்வோம் எனும் மாபெரும் பொதுக்கூட்டத்தை கண்டு இப்போது வாயடைத்து போயிருக்கின்றார்கள். 15,000க்கு மேற்பட்ட மக்கள், 50க்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை மாற்றி அமைக்கும் சக்தி வாய்ந்த அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் பிரதி மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் என்று மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் வெள்ளத்துக்கு முன்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்களின் வெற்றியை உறுதிப்படுத்த உறுதிமொழி பூண்ட ஒரு மாபெரும் நிகழ்வாக காலி கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார் மக்களுக்கு முன்னால். 2022 பிரதமர் பதவியை ஏற்க எவரும் இல்லாத நிலையில் தான் இந்த பிரதமர் பதவியை பெற்றேன். தெற்காசியாவில் முதன்முறையாக பிரதமர் பதவி யாசகம் செய்யப்பட்டது. நான் நாட்டை பொறுப்பேற்கும் போது இந்த நாட்டில் உரம் இருக்கவில்லை, எரிபொருள் இருக்கவில்லை, எரிவாயு இருக்கவில்லை, பாடசாலை செல்ல வழி இருக்கவில்லை. இந்த நிலைமையினை 6 மாதங்களுக்குள் மாற்றி அமைத்தேன். சவால்களை ஏற்றுக்கொண்ட போது நாம் அதிகமாக பேச விரும்பவில்லை. நாட்டுக்காக பொறுப்பை ஏற்றுக்கொண்டே செயல்பட்டேன். சவால்களுக்கு ஒருபோதும் பின்வாங்கவில்லை. சவால்களை கண்டு அஞ்சவில்லை. கஷ்டமான காலகட்டத்தில் தான் இந்த நாட்டினை நான் பொறுப்பெடுத்தேன். நாட்டு மக்களுக்காக கொடுத்த வாக்குறுதிகள் இன்னும் உண்டு. அதையும் செய்து முடிப்பேன். மக்களுக்காக பிரச்சனைகள் இருக்கின்றது. வங்கிகளில் மக்கள் தங்க நகைகளை அணுகு வைக்கின்றார்கள். படிப்படியாக இவைகளுக்கு தீர்வை வழங்கி வருகின்றோம். தங்க நகைகளுக்கான சலுகைகளை வழங்கியுள்ளோம். இந்த சந்தர்ப்பத்தில் மக்களின் கஷ்டங்களால் கவலை அடைகின்றேன். 24 லட்சம் அஸ்வெஸ்ம பயனாளிகளுக்கு நிவாரணம் வழங்கியிருக்கின்றோம். புலமை பரிசிலை வழங்கியிருக்கின்றோம். எந்த அரசாங்கத்தாலும் வழங்கப்படாத காணி உறுதிகளை எங்களால் முடிந்த அளவு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். நாட்டு மக்களை செல்வந்தராக்கும் வரை இந்த பயணத்திலிருந்து நான் ஒருபோதும் ஓய மாட்டேன் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சூளுரைத்துள்ளார். விவசாயத்தை நவீனமயமாக்கும் திட்டம் எம்மிடம் உண்டு. அதை செய்கின்றோம். சுற்றுலா பயணிகள் நம்பிக்கையோடு நாட்டுக்குள் வருகின்றார்கள். சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் செயற்படுவது அவசியம். அந்த ஒப்பந்தத்தை சிதைத்துவிட்டு நாடாக நாம் பயணிக்க முடியாது. IMF நாட்டின் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கின்றதென்றால் அதை எதிர்க்கட்சிகள் கூட்டாக நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மீண்டும் இந்த அழகிய நாட்டுக்கு வரிசைகள் வேண்டாம். அரசியலுக்காக பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாட்டை மீண்டும் வீழ்த்த வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றேன். நாடு மீண்டும் சரிவடைந்தால் நாட்டு மக்களை எதிர்க்கட்சிகளும் எதிர்க்கட்சி தலைவர்களும் விட்டுவிட்டு ஓடிவிடுவார்கள் என்று ரணில் விக்ரமசிங்க மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார். சஜித் பிரேமதாஸ், அனுரகுமார திசாநாயக்க போன்ற எதிர்க்கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாடுகளை நாட்டு மக்களுக்கும் தங்களுக்கும் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நான் அந்திம காலத்தில் இருக்கின்றேன். நான் மாத்திரமல்ல, மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன, சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, கரு ஜெயசூரிய போன்றவர்கள் இந்த நாட்டிலே அந்திம காலத்தில் இருக்கின்றார்கள். முரண்பாட்டை விடுத்து நாட்டுக்காக முன்னேறி செல்வோம். கைகோருங்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி சிந்தியுங்கள். இந்த நாட்டை சிங்கப்பூராக மாற்றுவதற்கான சகல திட்டங்களும் என்னிடம் உண்டு என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மிக தெளிவாக தன்னுடைய நிலைப்பாட்டை பதிவு செய்திருக்கின்றார். ஜனாதிபதிக்கு வயது 74. அவர் ஓய்வெடுக்க வேண்டிய வயது. பொருளாதார சவால்கள் மிக்க இந்த நாட்டை மீட்டெடுக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை மிஞ்சிய தலைவர் இந்த நாட்டிலே இல்லை என்ற கேள்வியினை நாங்கள் ஒவ்வொருவரும் எழுப்ப வேண்டும். இலங்கையர்களாக ஒன்றுபடுவோம். வரிசை யுகம் நமக்கு இனி வேண்டாம். நாளைய நம் தலைமுறைக்கும் வரிசை யுகம் வேண்டாம். நாடாக முன்னேறுவோம். கைகோருங்கள். மீண்டும் உங்களை மற்றும் ஒரு வாய்ஸ் ஆஃப் த ரைட்ஸ் நிகழ்ச்சியினூடாக டியூப் லீடர் பக்கத்தினூடாக சந்திக்கின்றேன். நன்றி,
வணக்கம்.